அரசியல்ங்கிறது என்னன்னாக்க திமுக என்ன தவறு செய்யுது, பாஜக என்ன தவறு செய்யுது, இதை மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுதான் அரசியல். அது பேர் தான் விமர்சனம். நீங்க அதை நான் விமர்சனம் எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க கை கட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னாக்க ஒண்ணு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம், இல்ல அரசியல் புரிதல் இல்லைன்னு. ஒரு வேட்பாளர் சட்டத்தின் அடிப்படையில 2 தொகுதியில தான் போட்டியிட முடியும். நான் 4 தொகுதி வரைக்கும் போட்டியிடுவேன்னு உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாருனாக்க உங்க கட்சியினுடைய அரசியல் தெளிவு எவ்வளவு தூரம் இருக்கு? 2 கோடி பேர் வந்துட்டு எங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க, பதிவு பண்ணிட்டாங்கிறாங்க. நீங்க வாக்குப்பதிவு நடக்கிறதே 5 கோடிக்கு நடக்காது. இதுல 2 கோடி பேர் எங்களோட உறுப்பினர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னாக்க அவர் மத்த கட்சியெல்லாம் எதுக்கு இருக்கணும்? எல்லா கட்சியும் மூட்டு போயிடலாம். எனக்கு வந்துட்டு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் அங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. சீட்டு இல்லைன்னு சொல்லி நீங்க மாத்தி அறிவிக்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அங்க உருவாகுதுங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. போராடியவர்களுக்கு நாங்க வந்துட்டு பதவி கொடுப்போங்கிறாங்க. இது வரைக்கும் தாவேக்கால முக்கிய நிர்வாகிகளாக அவங்க கொடுத்த எல்லாரையும் எடுத்து பாருங்க. யாராவது ஒருத்தர் விஜய்க்காக இவ்வளவு காலம் உழைச்சவரா? ஆதவர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், இல்ல மற்றவர்களா இருக்கட்டும், யாராவது எடுத்து பாருங்க. முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் விஜயோட மக்கள் மன்றத்தில் இருந்து வந்தவரா? நாதாக்காவுக்கு இது வரைக்குமே சின்னம் கொடுக்கறதுல தொடர்ந்து பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருந்துச்சு. போராட்டம் நடத்தியுமே உரிய சின்னம் கிடைக்கல. ஆனா தாவேக்காவுக்கு அதுவும் விஜய் அவர்கள் விருப்பப்பட்டு கேட்டா அந்த விசில் சின்னமே கொடுத்துருக்கு அப்படின்றப்போ ஒருவேளை பாஜக தாவேக்கா கூட இணக்கமா இருக்குன்னு பாக்கலாமா? அப்போ அவங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது பின்னணி என்னங்கிறது நமக்கு எலெக்ஷன் நெருங்கும் போது தான் தெரியும். எங்க போய் சேர்றாங்க, எங்க போய் நடக்கிறாங்க, எங்க போய் நிக்கிறாங்கிறத பொறுத்தா நமக்கு தெரியும். விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவங்க வந்துட்டு வெல்லட்டும், வரட்டும், பாப்போம் என்ன பண்றாங்கிறது களத்துல சந்திப்போம். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் நீங்க சொன்னீங்க பாஜக விமர்சனம் செய்யல அப்படின்றீங்க. ஒரு பக்கம் விசில் கொடுத்தது இணக்கமா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினாலுமே செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசும்போது விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் பாஜகவை நம்பினதெல்லாம் போதும், இனிமே பாஜகவை நம்பி வேலையே கிடையாது, அதுக்கும் ஒருபடி மேல சுத்தமா திமுகவை மட்டும் நம்பிடவே கூடாது அப்படின்றாரு. இதுவும் ஒரு வித விமர்சனம் தானே. பாஜக நான் இனிமே நம்பாதீங்க, அது பேர் விமர்சனம் இல்லைங்க. அது பேர் விமர்சனம். யாருக்கும் ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது பேர் விமர்சனம் இல்லை. அவங்களையெல்லாம் நம்பாதீங்க, என்னை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்றது விமர்சனம் இல்லை. விமர்சனம் என்பது பாஜக ஒரு திட்டத்தை கொண்டு வருது. உதாரணத்துக்கு ஒரு சாகர்மாலான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருது, இல்ல 8 வழிச்சாலைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருது, இங்க ஒரு பரந்தூர்ல விமான நிலையங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தை எடுத்து பேசணும். எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படுது, அதற்கு பாஜக செய்யக்கூடிய வேலைகள் என்ன, இதனால் பாஜகவுக்கு என்ன லாபம் வருது, அல்லது இது கொண்டு வரக்கூடிய கட்சிகளுக்கு அதிமுக கொண்டு வருதுன்னா அதிமுகவுக்கு என்ன லாபம் இருக்கு, திமுக கொண்டு வருதுன்னா திமுகவுக்கு என்ன லாபம் இருக்கு, அந்த லாபத்தின் அடிப்படையில் இவர்கள் சம்பாதிப்பதற்காக செய்யறாங்க. அப்ப இதை நம்ம தடுக்கணும்னாக்க இதற்கு என்ன பாதிப்பு வரும் மக்களுக்கு, அதுதான் விமர்சனம். விமர்சனங்கிறது என்னன்னா ஒரு திட்டத்தை எடுத்து அந்த திட்டத்தை ஏன் பாஜக கொண்டு வருது. இப்ப இங்க திருப்பரங்குன்றம் மலையில ஒரு பிரச்சனை பாஜக உருவாக்குது, அதை எடுத்து விமர்சிங்க. பாஜக ஏன் இதை செய்யுது, திமுக ஏன் இதை செய்யுது, அப்ப இந்த 2 பேருக்கு உண்டான நோக்கங்கள் என்ன, மக்கள் இதுல இருந்து என்ன விழிப்புணர்வு பெறணும், இதை எடுத்து பேசுறது பேர் தான் விமர்சனம். இல்ல விஜய் அவர்கள் சொல்றாங்க அது ரெண்டுமே திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யக்கூடிய சரி தாவேக்க கட்சியில உள்ள நிறைய பேர் சொல்றாங்க சார். விஜய் சொல்லல, விஜய் சொல்லல. அது என்ன அப்படின்னா 2 கட்சிகளுமே வேண்டும் என்றே அரசியல் செய்து இதுல என் தலைவர் எதுக்கு கருத்து சொல்லணும்னு கருத்து சொல்லணுங்க, அததான் சொல்லணும். அதுதான் அரசியல்ங்கிறது. அரசியல்ங்கிறது என்னன்னாக்க திமுக என்ன தவறு செய்யுது, பாஜக என்ன தவறு செய்யுது, இதை மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுதான் அரசியல். அது பேர் தான் விமர்சனம். நீங்க அதை நான் விமர்சனம் எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க கை கட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னாக்க ஒண்ணு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம், இல்ல அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். 2ல என்னங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கு தைரியம் இருக்கிறதுனாலதான் நாங்க பாசிச பாஜகன்னு சொல்லலையே, பாசிச பாஜக சொல்லவே இல்லையே, வாயில வரவே இல்லை. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நாங்க நீங்க ரீசனா ஈரோட்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நாங்க ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கணும், நீங்க சொல்லுங்க நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு. என் வாயில இருந்து வராது, என் வாயில இருந்து வராது. கொள்கை எதிரி யாருன்னாக்கா அவங்க டிவி கேட்டு போயிட்டாங்க தெரியுமா இல்லையா? பாஜக இல்ல நீங்க கேட்டு பாருங்க, அது திரும்ப எடுத்து போட்டு பாருங்க. அந்த இதுல எப்பொழுதும் என்ன சொல்லுவாரு, இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகே பாரு. நம்ம கொள்கை எதிரி யாரு, நம்ம அரசியல் எதிரி யாருன்னு கேட்டார். அரசியல் எதிரி யாருன்னா டிஎம் கேட்டாங்க, கொள்கை எதிரி யாரு அப்படின்னு டிவி கேட்டாங்க. நீங்க நல்லா எடுத்து பாருங்க அந்த கூட்டத்தை. ஏன்னா அவங்க எப்பயும் சொல்லக்கூடிய வசனம் நினைச்சுட்டு அதே வசனத்தை சொல்லிட்டாங்க திரும்பவும். டிவிகே டிஎம்கே டிவி கேட்டாங்க. அந்த லெவல்ல தான் அவங்க கட்சி இருக்குது. அவர் வாயால சொல்லணுங்க, வாயை தொடர்ந்து பேசணும். முதல்ல தைரியம் அதுக்கு வேணும். ஒரு விஷயத்தை ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்துட்டாரு, அவர் இன்னும் நடிகனா இல்ல, நான் ஒரு அரசியல் தலைவனா வந்துட்டேன்னு அவர் சொல்லணும்னாக்க இந்த அரசியல்களை முன்னெடுக்கணும். ஒரு பிரச்சனை வருதுன்னாக்க அதுவும் திருப்பரங்குன்ற இஷ்யூ மாதிரியான ஒரு மிகப்பெரிய இஷ்யூ, தமிழ்நாடு முழுவதற்கும் உண்டான அது இஷ்யூவாக மாறக்கூடிய விஷயம்.
நீங்க ராமர் கோயில் எப்படி அங்க இருந்துச்சோ அதே மாதிரிதான் இங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு விஷயத்தை முன்வைக்குது. அங்க வந்துட்டு ஒரு சின்ன ராமர் பொம்மையில ஆரம்பிச்சாங்க. பொம்மையில ஆரம்பிச்சது அது வந்துட்டு ஒரு மசூதி இடிக்கிறதுக்கு கொண்டு போய் அந்த இடிச்ச இடத்துல அவங்க ராமர் கோயிலை கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்க விடவே இல்லை, தொடர்ந்து செய்யறாங்க. அதுதான் RSS சங் பரிவாருடைய அவருடைய வேலைப்பாடே என்னன்னா, சின்ன இஷ்யூவா இருக்கிறத மீண்டும் மீண்டும் ஊதி பெரிதாக்கி கொண்டு போய் மக்கள் மத்தியில் அதை வந்துட்டு விதைச்சு அதன் மூலமாக ஒரு மத அரசியலை செய்யறது தான். இப்போ தீபம் ஏத்துறதுங்கிற ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கு. நீங்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த இஷ்யூ தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த ஆண்டுன்னு அவங்க தொடர்ந்து இதை செய்வார்கள். அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது யாரு? மக்கள்கிட்ட அது நல்லிணக்கத்தோடு செயல்படணும்னு சொல்ல வேண்டியது யாரு? அரசியல் தலைவர்களோட கடமை. அதை செய்யாம நீங்க போறீங்கன்னா, தட்டி கழிச்சுட்டு போறீங்கன்னாக்க மக்களை நீங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் இப்போ செயல் வீரர்கள் கூட்டத்திலுமே பேசியிருக்காங்க. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல ஒரு என்னன்னா, இதுவரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, களத்துல இல்லாதவங்களை நாங்க எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே டிவிகே தான், அதிமுக எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னாங்க. இப்போ சடனா அதிமுக ஒரு ஊழல் அடிமை, ஊழல் கட்சி, அண்ணாவுடைய கட்சியை சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அப்ப இப்ப அதிமுக களத்துக்கு வந்திருக்குன்னு அவங்க நம்புறாங்களா? இப்பதான் தாவேக்கா களத்துக்கு வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க களத்துல இல்லாம இருந்தாங்க, யாரும் கண்டுகல அவங்கள. இப்ப களத்துல வர ஆரம்பிக்கும் போதுதான் ஏடிஎம்கே என்ன விதமான பதிலடிகளை கொடுக்குதுங்கிறத நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க அங்க அம்மாவுக்காக 4 மணி நேரம் நின்னீங்களே வெளியில குளிர்ல, அதெல்லாம் மறந்து போச்சா? உங்களுக்காக உங்க இதுக்காக எடப்பாடியார் உதவினாரு, அதெல்லாம் மறந்து போச்சான்னு அங்க கேட்கிற கேள்வி இருக்குல்ல, பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்டீங்க, நாங்க ஊழல்வாதி கட்சின்னு சொல்லிட்டீங்க, அடிமை கட்சின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்ல, பதில் சொல்லுங்கிறோம். அதுக்கு தைரியம் இருக்காது, ஓடி ஒளிஞ்சுப்பாரு. அதுக்கு பிறகு நீங்க எப்படா இவர் வெளில வருவாரு, எப்படா வாய் திறப்பாருன்னு ஊடகங்கள்லாம் காத்திருக்கணும் இல்லையா? ஊடகங்களை சந்திக்க தைரியம் இல்லாத ஒரு நபர் களத்துல இல்லைன்னு நீங்க மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னாக்கா, நீங்க களத்தை கண்டுகொள்வீர்கள். களம் வரட்டும், தெரியும் உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா, களத்துல இல்லாதவர்கள்ங்கிறது எந்த அளவுல இருக்குன்னாக்க, ஒரு வேட்பாளர் சட்டத்தின் அடிப்படையில 2 தொகுதியில தான் போட்டியிட முடியும், அதிகபட்சம் இல்லையா? நான் 4 தொகுதி வரைக்கும் போட்டியிடுவேன்னு உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாருனாக்க, உங்க கட்சியினுடைய அரசியல் தெளிவு எவ்வளவு தூரம் இருக்கு? அந்த அரசியல் தெளிவின் மூலமாக நீங்க எந்த அளவுல வேட்பாளர்கள் நிறுத்துவீங்க, எப்படி 234 தொகுதிக்கு நீங்க வேட்பாளர் நிறுத்தி நிக்க போறீங்கிறது களத்துல காமிக்கும். அரசியல் தெளிவு என்னவா இருக்கு, புரிதல் என்னவா இருக்குங்கிறது. இல்ல சார், தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் அவர் அப்படி பேசினாரு. மத்தபடி அரசியல் புரிதல் எல்லாம் இல்லாம இவ்வளவு தூரம் முன்னெடுத்து போக முடியாதுன்றாங்க. அரசியல் புரிதல் இருக்குதா இல்லையான்னு அதை பார்த்த மக்களுக்கு தெரியும். 4 இடத்துல நிக்கலாம், எங்க தலைவர் நின்னாக்க 234லயே நிக்கலாம். ஆனா சட்டப்படி 4 இடத்துல தான் நிக்க முடியும், அதனால நாங்க குறைச்சிக்கிறோம்னு சொல்றது இருக்குல்ல, அது அரசியல் புரிதலா இல்ல தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நீங்க பாப்பீங்க. இன்னும் சொல்ல போனா, வேட்புமனு தாக்கல் பண்றது எவ்வளவு ஒரு சிரமமான விஷயங்கிறத அவங்க 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை போட்டாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. போடுவாங்களாங்கிறது கேள்வி, போட்டாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. இல்ல பூத் கமிட்டி எல்லாம் நாங்க பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 69,000க்கு மேல நாங்க சொல்றாங்க 69,000 பேர் கூட்டத்துக்கு வந்தாங்களா? முதல்ல பூத் கமிட்டி கூட்டத்துக்கு 69,000 பேர் வந்தாங்களா? போட்டாங்களா? பூத் கமிட்டி கூட்டம் இது வரைக்கும் எத்தனை நடத்திருக்காங்க? 2 3 நடத்தினாங்க. 69,000 பேர் பார்த்துட்டாங்களா? 2 லட்சம் பேர் 2 கோடி பேர் எங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க, பதிவு பண்ணிட்டாங்கிறாங்க. 2 கோடி பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வாக்குப்பதிவு நடக்கிறதே 5 கோடிக்கு நடக்காது இல்லையா? 50% வந்துருச்சு பாத்தீங்களா இல்லையா? 4.5 கோடி பேர் தான் வாக்குப்பதிவு நடக்கிறது. 6.5 கோடி இல்ல 4.5 கோடி தான் நடக்குது. அது இப்ப எஸ்ஐஆருக்கு பிறகு பல பேர் ஓட்ட தூக்கிட்டாங்க இல்லையா? இதுல 2 கோடி பேர் எங்களோட உறுப்பினர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? 50% தாண்டிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? 2.5 கோடி பேர் உறுப்பினர். எல்லாரும் திமுக 2.5 கோடி சொல்லும், அதிமுக 2.5 கோடி சொல்லும், இவர் 2.5 கோடி சொல்லுவாங்க. அதிமுக முன்னாடியே சொல்லிருந்தாங்க எங்களுக்கு 2.5 கோடி உறுப்பினர். மொத்தம் இந்த உறுப்பினர்கள் மட்டுமே 6.5 கோடி தாண்டிட்டாங்களே, அவர் மத்த கட்சியெல்லாம் எதுக்கு இருக்கணும்? எல்லா கட்சியும் மூட்டு போயிடலாமே. சொல்லிக்கிறது தான், காத்துல சொல்ல வேண்டியதான். எங்களுக்கு பூத் கமிட்டி பேர் இத்தனை பேர் இருக்கிறாங்க, வேட்பாளர் நாங்க இப்ப அறிவிச்சா 234 பேர் அப்படியே தகுதியா இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிக்க வேண்டியதான். நடக்கட்டும்ங்கிறோம். நீங்க இன்னும் சொல்ல போனா, அந்த கட்சியே எப்படி நடக்குதுன்னாக்க, எனக்கு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் அங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்ப சீட்டு இல்லைன்னு சொல்லி நீங்க மாத்தி அறிவிக்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அங்க உருவாகுதுங்கிறத மட்டும் நீங்க பாருங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாவேக்காக்குள்ள இவர்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் போது ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் அடித்தடி சட்டையை பிச்சுக்கிட்டு ஓடுற அளவுக்கு நடக்குதா இல்லையா அப்படிங்கறத நீங்க பாருங்க. கொடையாடி சண்டை கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு தாவேக்கால நடக்குதா இல்லையாங்கிறத பாருங்க. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறிச்சு வச்சுக்கோங்க.
இந்த காணொலியை நான் திரும்பவும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சார் தொடர்ந்து வந்து தாவேக்கால உள்ள எல்லாருமே வந்து தலைவருடைய முகத்துக்காக மட்டும்தான் நாங்க வந்து ஒன்று கூடி இருக்கோம். இங்க இருக்க எல்லாருமே வந்து பதவிக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்பட்டது இல்ல. ஏன்னா எங்க கிட்ட அவ்வளவுக்கு பணம் இல்ல. திமுகவோ அதிமுகவோ வந்து பணத்தை கொடுத்து ஓட்டுவாங்க நினைக்கும். ஆனா எங்க கிட்ட மக்கள் சக்தி மட்டும்தான் இருக்கு. எல்லாம் இளைஞர்கள் படையை வச்சுதான் நாங்க வந்து பதவிக்காக இப்பொழுதைக்கு சண்டை நடக்குதா இல்லையா? தாவேக்காக்குள்ள இப்பொழுதைக்கு பதவிக்காக சண்டை போட்டுக்கிறாங்களா இல்லையா? அந்த தூத்துக்குடியில அந்த பெண் என்ன சொன்னாங்க, அவங்க அஜிதாவா, அவங்க பேர் என்ன, அவங்க வந்துட்டு எதற்காக சண்டை போட்டுக்கிறாங்க? அங்க 2 குழு நின்று சண்டை போடுறது எதுக்காக? இவங்க அவ்வளவு தூரம் வேலை செஞ்சேன்னு சொல்றாங்களே, போராடியவர்களுக்கு நாங்க வந்துட்டு பதவி கொடுப்போங்கிறாங்க. இது வரைக்கும் தாவேக்கால முக்கிய நிர்வாகிகளாக அவங்க கொடுத்த எல்லாரையும் எடுத்து பாருங்க. யாராவது ஒருத்தர் விஜய்க்காக இவ்வளவு காலம் உழைச்சவரா? ஆதவர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், இல்ல மற்றவர்களா இருக்கட்டும், யாராவது எடுத்து பாருங்க. இது வரைக்கும் இப்ப செங்கோட்டையன் ஐயாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், விஜய்க்காக உழைச்சவங்களா இவங்க எல்லாரும்? முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் விஜயோட மக்கள் மன்றத்துல இருந்து வந்தவரா? அப்ப போட்டி நடக்குதா இல்லையா பதவிக்காக? வரும், நீங்க பாப்பீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வேட்பாளர் அறிவிக்கு பிறகு பாருங்க, பாதி பேர் நான் உனக்காக வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறதை நீங்க பாப்பீங்க. சரி, இப்போ வந்து அவங்க வந்து வேட்பாளரை இன்னும் அறிவிக்காததுக்கு காரணம் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இன்கேஸ் இப்ப வேட்பாளர் அறிவிச்சுட்டா மத்த கட்சிகள் வந்து எங்க வேட்பாளரை தூக்கிட்டு போயிடும். அதனாலதான் நாங்க வந்து வேட்பாளர் இன்னும் அறிவிக்காம வச்சிருக்கோம். தேர்தல் நெருக்கத்துல தான் இப்ப அப்படி ஒரு பயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வேட்பாளர்கள் நிலையானவர்கள் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லையா? 1 வருஷத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சார் அண்ணன் சீமான். என்ன அறிவிச்சு 8 மாசம் ஆச்சு. எந்த தைரியத்துல அறிவிக்கிறாரு? என்னுடைய வேட்பாளர் சோடை போக மாட்டான், விலை பேசினாலும் விலை போக மாட்டான், 8% வாக்கை நிரூபிச்ச கட்சி, மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி, அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்னென்ன அழுத்தங்கள் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். களத்தில் இறங்கி வேலை செய்வானே தவிர ஒருபொழுதும் விலை போக மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அறிவிக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. நாளைக்கு எலெக்ஷன் வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வரலன்னாக்க உங்க வேட்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறது நீங்க தான் வெளிக்கட்டு விடுறீங்க இல்லையா? நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? யாராவதெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க, கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு 50 சீட்டு 60 சீட்டுன்னு கொடுத்துட்டு மிச்சத்துல நம்ம நின்னுக்கலாம்னு நீங்க நினைச்சீங்க. ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரல. கடை விரித்தும் கொள்வார் இல்லை அப்படிம்பாங்க. கடையெல்லாம் விரிச்சு பரப்பி வச்சிருக்கோம், யாருமே வாங்க வரலைங்க. ஏதாவது வாங்கிக்கோங்க, தோசையெல்லாம் ஊத்தி வச்சுட்டுங்க, காயுதுங்க தோசை, யாராவது ஓசிலாவது திட்டு போங்க, அந்த அளவுல வந்துட்டு வச்சிருக்கீங்க. யாரும் வரல. இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல, தனிச்சு நிக்கிறதுனால, தனித்து விடப்பட்டதுனால நீங்க என்ன சொல்றீங்க? தனித்து கூட நாங்க நின்றுவோம் அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் சப்போர்ட் எங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எப்போ? எல்லாரும் தனித்து விட்ட பிறகு, உங்களை கைவிட்ட பிறகு நீங்க சொல்றீங்க தனித்து கூட நாங்க நின்றுவோம் அப்படின்னு. காங்கிரஸ் வரும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை வச்சு அங்க சீட்டு பேரத்தை ஏத்திட்டு அவங்க போயிருவாங்க. பாத்துருக்கீங்க நீங்க என்ன. இன்னைக்கு சிசி அவங்களுமே வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப பலவீனமாயிட்டு, அது ஒரு பெரிய வரலாற்று சாதனை படைச்ச கட்சி, அந்த வரலாற்றை திரும்ப மீட்டெடுக்கணும்னா தாவேக்கா கூட வாங்கன்னு சந்திரசேகர் அவர்களே இன்னைக்கு காலைல காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாதா என்ன நம்ம தாவேக்கா கூட போனாக்க சீட்டு ஜெயிக்க முடியுமா இல்லையான்னு? அவங்களுக்கு தேவை சீட்டு. யாரு கூட போனா சீட்டு ஜெயிக்க முடியுமோ அவங்க கூட நிக்கிறேன்னு தான் அவங்க நிப்பாங்களே தவிர, யாரு கூட போனா பசை இருக்குமோ அவங்க கூட நிக்கிறேன்னு தான் நிப்பாங்களே தவிர, யாரு கூட போனா களத்துல வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கோ அவங்க கூட தான் நிக்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர, அவங்க கூட நிச்சயமா வரமாட்டாங்க. ஆனா உங்களை காட்டி பேரம் பேசி அவங்க சீட்டு அதிகமா வாங்கிப்பாங்க. அதை கூட நீங்க புரிந்து கொள்ளலைன்னா அரசியல் புரிதல் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். நீங்க இன்னும் காங்கிரஸ் உங்கள்கிட்ட வரும்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சத்தியமாக உங்களோட வராது. உங்களை நம்பி எல்லாரும் நீங்க எப்படி மற்றவர்களை ஏமாற்றினீர்களோ, எப்படி நீங்க வந்துட்டு பாஜக பேசிக்கொண்டே, எப்படி நீங்க வந்துட்டு அதிமுகவோட பேசிக்கொண்டே வந்துருவோம்னு சொல்லிட்டு வராம இருந்தீங்களோ, அதே போலதான் உங்களை காரணம் காட்டி காங்கிரஸ் வந்துட்டு அங்க சீட்டு பேரத்தை பேசிக்கொண்டு போயிருவாங்க. அப்ப தாவேக்கா வந்து பாஜக அதிமுக கூட போகலன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இப்பதான் போகலன்னு ஆயி போச்சு. அவங்களுக்கு இடம் இல்ல, அவங்களுக்கு இடம் இல்ல. பாஜகவே இவங்க என்ன சொன்னாங்க, அதிமுக போய் இவங்க பேசின டீல் தெரியுமா இல்லையா? 117 யாரு ஜெயிக்கிறாங்களோ முதல் 2 வருஷம் நாங்க சிஎம், அடுத்த 2 வருஷம் நீங்க சிஎம், இப்படி பேசினாங்க. அவர் என்ன நினைப்பாரு? அவரு நான் வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு முதலமைச்சரா உட்கார்ந்து 4 ஆண்டு இத்தனை வருஷமா கட்சி நடத்தி இவ்வளவு பெரிய கட்டமைப்பை கொண்ட நாங்க உங்களை முதலமைச்சராக கொண்டு வரணுமா அப்படிங்கிறதுக்கு தான் உங்களை தூக்கி போட்டுட்டு பாஜக அவர் வந்துட்டு கூட்டணி வச்சு அறிவிச்சுட்டு போனார். அது வரைக்கும் அவங்க வந்துட்டு பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையே பேசல. நீங்க போய் பேசுறதன் மூலமா தான் அவரு உங்களுடைய நிலவரங்கள் புரியும்ல அவங்களுக்கு. யார் யாருப்பா மாவட்ட செயலாளர் எடுங்க, அங்க என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க, யார் யார் பெரிய தலை, அங்க என்னெல்லாம் வந்துட்டு எவ்வளவு தூரம் அவங்க வந்துட்டு இன்ஃபுளுன்ஷியலான பீப்புளா இருக்கிறாங்கிறதெல்லாம் அவர் பாப்பார்ல. பார்த்துட்டு தான் அவர் தூக்கி போட்டு பாஜக உடைய பரவாயில்ல போய்க்கலாம், பாஜகவுக்கு வந்துட்டு 10% வாக்கு நிரூபிச்ச வாக்கு இருக்கு, அதாவது நமக்கு கிடைக்கும், இவங்க கிட்ட போனாக்கா அதுவும் தேராது, 2.5% 3% தாண்ட மாட்டாங்கன்னு புரிஞ்ச பிறகுதான் அவர் பாஜக போனார். அவர் போன பிறகு வந்தாக்க ஒரு 2% வாக்கு வருமேங்கிறதுக்காக கூட்டணிக்காக அவர் கூப்பிட்டு இருந்தாரு. வாங்க வாங்க வாங்கன்னு, ஒரு 10 இடம் கொடுக்குறோம் வாங்க நில்லுக்கலாம் அப்படின்னு. இவங்க போகல, அவ்வளவுதானே தவிர அவங்க வந்துட்டு
இவரை வந்துட்டு ஒரு பெரிய கட்சியாகவும் பாதிக்கு பாதியாக கொண்டு வரதுக்காக அவங்க நினைக்கவே இல்லை. ஓகே. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் வந்து 8% வாக்குகள் வாங்கியிருக்கு. இந்த தேர்தலையுமே வந்து இந்த 8% வாக்குகள் அப்படியே நீட்டிக்குமா? இல்ல வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா, நாம் தமிழர் அப்படின்ற கட்சியை தாண்டி இப்ப தாவேக வந்தது நாம் தமிழருக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒருபோதும் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்காக விழுந்த வாக்குகள் எதற்காகன்னா கொள்கைக்காக விழுந்த வாக்கு. தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வந்த வாக்குகள். அண்ணன் சீமான் அவர்கள் முதலாக கட்சி ஆரம்பிச்ச போது அவர் வந்துட்டு ரசிகர்களை சந்திக்கல. அவர் வந்துட்டு பிரபலமா வந்துட்டு ரசிகர் பட்டாளத்தை கொண்டு வச்சுக்கிட்டு மேடை போட்டு பேசல. அவர் அந்த சமயத்துல பேசும்போது மாட்டு வண்டியில ஏறி பேசினார்னா எதுக்கு 10 பேர் தான் இருப்பாங்க. மேடையெல்லாம் கிடையாது. ஒரு டாடா ஏஸ்ல நின்று பேசுவாரு, மாட்டு வண்டியில நின்று பேசுவாரு, 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அவர் பேசி சித்தாந்தத்தை கொள்கையை கொண்டு போய் சேர்த்து தான் இளைஞர்களை ஈர்த்து அரசியல் மயப்படுத்தி இளைஞர்களை உருவாக்குனார். இளைஞர்களை வந்துட்டு அவர் கொண்டு வரல, அவர் வந்துட்டு கையில கொண்டு வரல, உருவாக்குனார். இளைஞர்களை உருவாக்கி லட்சக்கணக்கான சீமானை இப்ப உருவாக்கி அவர் வந்துட்டு நிறுத்தி இருக்கிறார்னா இந்த வாக்குகள் ஒருபோதும் யாராலையும் தட்டி பறிக்க முடியாத வாக்குகள், அழுத்தமாக விழக்கூடிய வாக்குகள். இது நாடாளுமன்றத்திலே 8% மக்கள் வந்துட்டு நமக்காக கொண்டு வர்றாங்கனாக்க இது இங்க தமிழ் தேசியத்துக்கு தமிழ்நாட்டுக்குன்னு விழக்கூடிய வாக்கு. நீங்க பாப்பீங்க எவ்வளவு தூரம் வெற்றியை நோக்கி நாங்க போறோம். நாம் தமிழ் கட்சி கணக்குகளை தொடங்கும் தேர்தலாக இது இருக்கும். ஆனா வந்து ஒரு புறம் என்ன பேசப்படுது அப்படின்னா இது வரைக்குமே வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் ஒரு கட்சி இருந்தது. ஆனா இப்ப வந்து இளைஞர்களை கவரக்கூடிய விதமா வந்து விஜய் வந்திருக்கிறதுனால இளைஞர்கள் வந்து நாம் தமிழரை நோக்கி போக மாட்டாங்க, விஜய் நோக்கி தான் போவாங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் சில பேர் போவதாங்க செய்வாங்க. அதை வந்துட்டு யாராலையும் தடுக்க முடியாது. விஜய் தான் எங்களுக்கு எதற்காக அதெல்லாம் தெரியாது, விஜய் தான் எங்களுக்கு எதற்காக அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு விஜய் பிடிக்கும் அதனால அவங்க போவதான் செய்வாங்க. அவங்களை யாராலையும் மாற்ற முடியாது. அவங்க திமுகவில் இருக்கிறவங்க போறதா இருக்கட்டும், நாம் தமிழில் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா போறதா இருக்கட்டும், அதெல்லாம் போகட்டும். நமக்கு தேவையானது அரசியல் தெளிவு கொண்டு சித்தாந்த தெளிவு கொண்டு வர்றவங்க தான் நீங்க வந்துட்டு அரசியலை முடிவு செய்ய முடியும். அந்த மாதிரி கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய சதவீதம்ங்கிறது மிக மிக குறையும். அவங்களோட சத்தம் வேணா பெருசா இருக்கலாம், சோசியல் மீடியாக்கள்ல பெருசா இருக்கலாம். ஆனா சைலண்டா ஓட்டு போட்டு போறவங்க அதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க கத்திக்கொண்டே இருங்க, நாங்க வந்துட்டு ஓட்ட சரியான நபர்களுக்கு போட்டு போறோம்னு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இப்போ மக்கள் இருக்காங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக வந்து நாம் தமிழர் களத்துல நின்று போராடிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து எல்லா விஷயங்களுக்கும் முன்னாடி குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் வந்து அப்ப தமிழக மக்கள் வந்து இன்னும் ஓகே நாம் தமிழர் நம்ம அங்கீகரிக்கலாம், நம்ம ஓட்டு போடலாம், அவங்கள வந்து பதவிக்கு கொண்டு வரலாம்னு நினைக்க மாட்டாங்க சார். நாம் தமிழர் கட்சிக்கு அத்தனை பேர் அங்கீகரிச்சதுனாலதான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சியை அறிவிச்சிருக்கு. 1% வந்துட்டு வாக்கு வாங்கிய கட்சி இது வரைக்கும் வளர்ந்ததா சரித்திரமே இல்லை, இந்திய சரித்திரமே இல்லை. ஆனால் நாம் தமிழ் கட்சி 8% வாக்கை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க கட்சியாக மாறி இருக்குதுனாக்க மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க இந்த 8% வாக்கை 8.22% வாக்கையும் நாம் தமிழ் கட்சி எப்படி வாங்குச்சுன்னு பார்க்கணும். மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும். நீங்க வந்துட்டு பிரபலமான வேட்பாளர்கள் கிடையாது, சாதிய ரீதியாக வேட்பாளர்கள் நிறுத்துவது கிடையாது. ஒரு கட்சியினுடைய பின்புலம் நமக்கு வந்துட்டு சின்னங்கள் வந்துட்டு 50 ஆண்டுகளாக இருந்த ரெட்டல சின்னம், உதயசூரியன் சின்னங்கிற சின்னங்கள் கிடையாது. புதிதாக கொடுக்கப்பட்ட மைக் சின்னம். ஓட்டுக்கு 1 பைசா காசு கொடுக்கல. வேட்பாளர்கள் கூட செலவு செய்யறதுங்கிறது 30 லட்சம்னாக்கா அந்த 30 லட்சத்தை கூட தொடல. செலவுங்கிறது 5 லட்சம் 10 லட்சத்தை கூட ஒவ்வொரு வேட்பாளரும் செய்யல. இத்தனையும் செஞ்சு 8% வாக்கை வாங்குதுன்னா அதுதான் மிகப்பெரிய சாதனை. அது வெற்றியாக மாறுறது எப்ப மாறும்னா இந்த தேர்தலில் மாறும், நீங்க பாப்பீங்க. ஓகே. ஏன்னா 2016 அதுக்கப்புறம் 2021 இப்ப மறுபடியும் சட்டமன்ற தேர்தல். இது வரைக்குமே வந்து நாம் தமிழர்ல இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட சட்டமன்றத்துக்கு போகலையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்திருக்கும் இல்லையா? வருங்க, வர்றதுக்கு நேரம் எடுக்கும். நல்லதுக்கு எப்பயுமே நேரம் எடுக்கும். மேகி 2 நிமிஷத்துல தயாராயிடும். பழைய சோறு தயாராகணும்னாக்க ஒரு நாள் தேவைப்படுது. உடலுக்கு எது நல்லதோ அது வந்துட்டு நேரம் எடுக்கும். மக்கள் வந்துட்டு எது நல்லதோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நேரம் எடுக்கும். நிச்சயமாக பாப்பீங்க. சீமான் அவர்கள் வந்து எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க? வரக்கூடிய 21ஆம் தேதி மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய மாநாட்டை முன்னெடுக்கிறோம். அந்த மாநாட்டில் 234 தொகுதிக்குண்டான வேட்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சி அறிவிக்கிறோம். அதுல அண்ணனுடைய தொகுதியும் அறிவிச்சிருவோம்.